காந்தியும் இருந்தார் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இந்திய விடுதலைக்கும் காந்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீங்கள் யாரும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். இந்திய விடுதலைக்கு காந்தி போராடிய பாதை ஒன்று என்றால், நேதாஜி போராடிய பாதை வேறொன்று. வரலாற்றை கயிறு திரிக்கிற ஆட்கள் பிறந்துவிட்ட நாட்டில் வரலாற்றை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது. ஜாலியன் வாலாபாக்கில் ஜெனரல் டயர் சுட்டு குவித்ததால் இறந்து போன மக்களின் எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் இறுதி செய்யப்படவில்லை. சுடுமாறு உத்தரவு போட்டவரின் பெயர் டயர். அவர் பஞ்சாப் மாகாணத்தின் ஆளுநராக இருந்தார். ஆளுநர்கள் அப்படியும் இருந்திருக்கிறார்கள், அல்லது ஆளுநர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் போல இருக்கிறது. வாக்குச்சீட்டை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாது, எப்படி வாக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தெரியாது. இதெல்லாம் தெரியாதவனுக்கெல்லாம் வாக்குரிமையா என்று கேட்டபோது அம்பேத்கர் சொன்னார், அதெல்லாம் தெரியாத அறியாமையில் அவனை இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்த்தி வைத்தவர்கள் தான் குற்றவாளிகளே தவிர படிக்காதவன் குற்றவாளி இல்லை. அவனுக்கு படிப்பு தராத சமூகம் குற்றவாளி, அவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இதை குடியரசாக்கினார் அம்பேத்கர். உங்கள் பிரார்த்தனைகளை ஒருபோதும் கோரிக்கை மனுக்களாக மாற்றாதீர்கள் என்றார் காந்தி. வெளியே வாசலில் நின்று 2 ரூபாய் பணம் வேண்டும் என்று பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனுக்கும் உள்ளே 200 ரூபாய் போட்டுவிட்டு பிச்சை எடுக்கிற உனக்கும் என்ன வேறுபாடு? எங்கிருந்து பிச்சை எடுத்தால் என்ன? பிச்சை பிச்சை தானே. நெருங்கி குளிதலும் நீங்கினார் சுடுதலுமான தன் யாண்டு பெற்றாள் இவள், கிட்ட போனா குளிர்றா விலகுனா சொல்றாளே. இப்படி ஒரு வினோதமான நெருப்பு இவர்கிட்ட எங்கிருந்துடா வந்துச்சுன்னு எழுதினவனுக்கு காவி கட்டி பார்க்குறீங்களே. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். எலும்பை உருக்கி கொண்டிருந்தது கடுங்குளிர். அது 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி லாகூரில் இந்திய தேசிய காங்கிரசின் மகாநாடு நடந்து கொண்டிருந்தது. 1885ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை, இடையில் 1-2 ஆண்டுகள் தவிர நாட்டின் பல பகுதிகளிலும் இந்தியாவின் விடுதலைக்கான முழக்கத்தை முன்வைத்து மாநாடுகளை நடத்தி கொண்டிருந்த காலம். 1929 லாகூரில் நடந்த காங்கிரஸ் மகாநாட்டிற்கும் அதற்கு முன்பு நடந்த மகாநாடுகளுக்கும் ஒரு ஆழமான வேறுபாடு இருந்தது. அதற்கு முந்தைய மகாநாடுகளில் ஆங்கிலேயர்களிடத்தில் சில சலுகைகளை, சில கோரிக்கைகளை, சில நன்மைகளை விண்ணப்பிக்கும் வேலையை மட்டும்தான் காங்கிரஸ் செய்து கொண்டிருந்தது. அது என்ன என்ற விவரத்திற்குள் நான் போக விரும்பவில்லை. சில கோரிக்கைகளை முன்வைத்து 200 ஆண்டுகளாக எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறீர்களே, எங்களுக்கு இதையெல்லாம் செய்து தரக்கூடாதா என்று விண்ணப்பிப்பதைத்தான் காங்கிரஸ் செய்து கொண்டிருந்தது. ஆனால் எந்த விண்ணப்பமும் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த படுகொலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் இறுதி செய்யப்படவில்லை. இன்றைக்கு வரைக்கும் உங்கள் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, உங்கள் கணினி வளர்ந்திருக்கிறது, எல்லாம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி ஜாலியன் வாலாபாக்கில் ஜெனரல் டயர் சுட்டு குவித்ததால் இறந்து போன மக்களின் எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் இறுதி செய்யப்படவில்லை. மக்கள் சொல்லும் எண்ணிக்கை ஒன்று, ஆங்கிலேயர்கள் சொல்லும் எண்ணிக்கை வேறு. அவ்வளவு பெரிய அடக்குமுறையை நாடு சந்தித்ததற்கு பிறகு ஆங்கிலேய ஆட்சியில் எந்த அணுகுமுறையில் மாற்றமும் இல்லாமல் வந்தபோது, இனிமேலும் இதற்கு மேலும் பொறுமை காக்க முடியாது என்று காங்கிரஸ் முடிவெடுத்தது. அதுதான் 1929ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸுக்கும் இதர காங்கிரசுகளுக்குமான வேறுபாடு. முதன்முறையாக 1929ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி லாகூர் காங்கிரஸில் அன்றைய லாகூர் காங்கிரஸிற்கு தலைமை வகித்த
17 ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவின் பிரதமராக இருந்து மாபெரும் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கிய பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தார். அந்த மகாநாட்டில் முதன்முறையாக இனி கோரிக்கைகள் வைப்பதில்லை, இனி எதையும் கெஞ்சுவதில்லை, இனி நாங்கள் எங்கள் நாட்டை நாங்களே ஆண்டு கொள்வோம், பூரண சுயராஜ்யம் என்கிற குரலை முதன்முறையாக இந்தியாவின் அரசியலில் 1929ஆம் ஆண்டு டிசம்பர் 19 நேரு மேடையில் முழங்கினார். அந்த மகாநாட்டில் காந்தியும் இருந்தார். காந்தியும் இருந்தார் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், இந்திய விடுதலைக்கும் காந்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நீங்கள் யாரும் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். இந்திய விடுதலைக்கு காந்தி போராடிய பாதை ஒன்று என்றால், நேதாஜி போராடிய பாதை வேறொன்று. பகத்சிங் போராடிய பாதை ஒன்று என்றால், பட்டேல் போராடிய பாதை ஒன்று. உலகத்தின் எந்த நாட்டின் சுதந்திர போராட்டமும் ஒரே பாதையில் போனது கிடையாது. உலகத்தின் எந்த நாட்டின் சுதந்திர போராட்டமும் அது வேறு வேறு வழிகளில் பயணம். தென்னாப்பிரிக்காவில் மண்டேலா மட்டும்தான் போராடினாரா? ஏன் தமிழ்நாட்டில் தீரன் சின்னமலையின் புகழை குழந்தைகள் இந்த மேடையில் பாடியதை நீங்கள் பார்த்தீர்கள். நான் அந்த பள்ளி குழந்தைகளை பாராட்டுகிறேன். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆசிரியர் பெருமக்களையும் உங்களையும் நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் தீரன் சின்னமலையின் ஒருவர் இருந்தார், அவர் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக இல்லாவிட்டாலும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்கள் பாருங்கள், அது சிறப்பு. ஏனென்றால் வரலாற்றை கயிறு திரிக்கிற ஆட்கள் பிறந்துவிட்ட நாட்டில் வரலாற்றை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாகிவிட்டது. பலர் பல விதங்களில் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி இருக்கிறார்கள். கப்பலேறி போய் வெளிநாட்டிற்கு போய் பல ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்து கப்பலில் பயணம் செய்து போனால் என்றால் ஏதோ சாதாரணமாக டிக்கெட் வாங்கி பயணம் போனால் என்று நினைக்காதீர்கள். டிக்கெட் வாங்கி அல்ல, கப்பலில் சரக்குகள் ஏற்றுகிற சரக்குகள் வைக்கப்படுகிற பகுதிக்குள் தன்னைத்தானே ஒழித்து கொண்டு தங்கத்தையும் பொன்னையும் பொருளையும் கடத்துவது மாதிரி தன்னைத்தானே கடத்தி கொண்டு லண்டனுக்கு போய் லண்டனில் சாராய கடைகளிலும் பன்றி துருவங்களிலும் வேலை பார்த்து 10 ஆண்டு கால உழைப்பிற்கு பிறகு தன் உழைப்பில் சேகரித்த பணத்தில் ஒரு துப்பாக்கியை வாங்கினார் ஒருவர். எதற்கு தெரியுமா வாங்கினார்? 1919ஆம் ஆண்டு ஜாலியன்வாலா பாக்கில் ஜெனரல் டயர் படுகொலையை நிகழ்த்திய போது அந்த கூட்டத்தில் இறந்து விழுந்த உடல்களுக்கு கீழே அகப்பட்டு கொண்டதால் உயிர் பிழைத்த சிறுவன் அவன். இறந்து விழுந்த உடல்களுக்கு கீழே விழுந்ததால் அகப்பட்டு கொண்ட அந்த சிறுவன் தன் கண்முன்னே பார்த்து அந்த படுகொலைகளுக்காக கணக்கு தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து தன்னைத்தானே ஒரு சரக்கு பொட்டலம் போல, ஒரு அக்ரிணை பொருள் போல கடத்தி கொண்டு லண்டனுக்கு போய் லண்டனில் 10 ஆண்டு காலம் பன்றி தொழுவங்களில் வேலை பார்த்து, பன்றி மலம் அள்ளி, சாராய கடைகளில் வேலை பார்த்து உழைத்து தேடி சம்பாதித்த பணத்தில் ஒரே ஒரு துப்பாக்கியையும் ஒரே ஒரு தோட்டாவையும் வாங்கி வைத்துக் கொண்டு 1919 ஜாலியன்வாலா பாக்கால் நடந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனில் தேம்ஸ் நதிக்கரையிலே இருந்த அதிகாரிகள் கூடி நடத்தி கொண்டிருந்த, வெள்ளைக்கார அதிகாரிகள் கூடிக்கொண்டிருந்த ஒரு சபையில் போய் அங்கே ஒரு டயர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த வரலாறு பலருக்கு தெரியாது. சுடுமாறு உத்தரவு போட்டவரின் பெயர் டயர். அவர் பஞ்சாப் மாகாணத்தின் ஆளுநராக இருந்தார். ஆளுநர்கள் அப்படியும் இருந்திருக்கிறார்கள், அல்லது ஆளுநர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் போல இருக்கிறது. இல்லை, நான் இந்தியாவின் அரசியல் வரலாற்றை பேசிக் கொண்டிருக்கிறேன்.
உங்களுக்கு நிகழ்கால தொடர்பு இருந்தால் அது உங்கள் நினைவாற்றலின் சிறப்பை குறிக்கிறது. துப்பாக்கியில் தோட்டாக்கள் தீர்வு முறை சுடுமாறு தன் படைத்தளபதிக்கு உத்தரவிட்டார் கலெக்டர் டயர். கலெக்டர் டயர் இட்ட உத்தரவை நிறைவேற்றினார் ராணுவ அதிகாரி ஜெனரல் டயர். இருவரின் பெயரும் ஒன்று. அந்த இளைஞனுக்கு வேறுபாடு தெரிந்தது. எய்தவன் இருக்க அம்பை நோகக்கூடாது. சுட்டவனை விடவும் சுடுமாறு உத்தரவிட்டவன் தான் மிகப்பெரிய தண்டனைக்குரியவன் என்று தீர்மானித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் சம்பாதித்து வைத்த அந்த துப்பாக்கியால் அந்த கூட்டம் நடந்து முடியும் தருவாயில் எழுந்து நின்று அதிலிருந்த ஒரே தோட்டாவால் அன்றைய பஞ்சாப் மாகாணத்தின் ஆளுநராயிருந்த டயரை சுட்டான். டயர் மயங்கி சரிந்து கீழே விழ ஆரம்பித்ததும் கூட்டம் பதறி சிதற ஆரம்பித்தது. நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், வாய்ப்பு இருந்தால் அந்த இளைஞன் தப்பித்திருக்க முடியும். அந்த குழப்பத்தை பயன்படுத்தி அவன் ஓடி இருக்க முடியும். ஆனால் அவன் ஓடவில்லை. அவன் அங்கேயே நின்றான். நின்றவனை போலீஸ் சாபகமாக பிடித்துக் கொண்டது. நின்றவனை பிடிப்பதற்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நின்றவனை பிடித்துக் கொண்டு போய் முதலில் என்ன கேட்பார்கள் சொல்லுங்கள்? யாரையாவது பிடித்துக் கொண்டு என்ன கேட்பாங்க? முதல்ல பேர் கேட்பாங்க. கைது செய்யவனை ஆங்கில அதிகாரிகள் கேட்ட முதல் கேள்வி, உன் பெயர் என்ன? அவன் என்ன தெரியுமா சொன்னான்? என் பெயர் முகமது சிங் ஆசாத் என்று சொன்னான். முகமது சிங் ஆசாத் என்று ஒரு பெயர் இருக்கவே முடியாது. ஏனென்றால் முகமது என்றால் முஸ்லிம், சிங் என்றால் சீக்கியன், ஆசாத் என்றால் இந்து. கேட்ட மாத்திரத்திலேயே அதிகாரிகளுக்கு தெரிந்து விட்டது இது இயற்பெயர் அல்ல என்று. அவனை கேட்டார்கள், இது இயற்பெயராக இருக்க வாய்ப்பில்லையே. ஆம், இல்லை. பிறகு உண்மையான பெயர் என்ன? உண்மையான பெயரை அவன் சொன்னான். ஆனால் இந்த புனைப்பெயரை ஏன் சொன்னாய் என்று ஆங்கில அதிகாரிகள் கேட்டபோது அந்த இளைஞன் அவரிடத்திலே சொன்னான், 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக்கில் மூடிய சுவர்களுக்குள் நீங்கள் கொன்று குவித்த இஸ்லாமிய, சீக்கிய, இந்து மக்களின் ஆன்மாவாக நான் திரண்டு வந்தேன் என்பதால் நான் என்னை முகமது சிங் ஆசாத் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டேன் என்று சொன்னானே. அந்த இளைஞனின் பெயர் உத்தம் சிங். உலகத்திலேயே கையில் துப்பாக்கியோடு இருக்கும் ஒரு சிலை அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. கையில் துப்பாக்கியோடு ஒரு சிலை வைத்திருந்த உத்தம் சிங் இந்தியாவின் விடுதலைக்கு போராடவில்லையா? கையில் ஒரு கைத்தடியோடு நாடு முழுவதும் சுற்றிய காந்தி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடவில்லையா? கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. போராடிய போராட்டமும், செண்பகராமன் பிள்ளையின் போராட்டமும், தீரன் சின்னமலையின் போராட்டமும் வேறு வேறு காலங்களில், வேறு வேறு வடிவங்களில், வேறு வேறு விதங்களில் வெளிப்பட்ட போதிலும் அவரவர்கள் பங்கை செலுத்தினார் என்றால் அனைவரையும் வணங்குவதுதானே முறை, அனைவரையும் போற்றுவதுதானே முறை. அதில் அவருக்கு பங்கில்லை, இவருக்கு பங்கில்லை என்று இன்றைக்கு தீர்ப்பெழுத எவருக்கும் அதிகாரம் இல்லை, எவருக்கும் அதிகாரம் இல்லை. வரலாறு என்பது இறந்த காலம், அது கல்வெட்டு. அதன் மீது எச்சில் துப்பி அழிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அது காற்றின் வேகத்தில், கால வரலாற்றின் வேகத்தில் துப்புகிற எச்சில் முகத்திற்கு திரும்புவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. காந்தி என்ன செய்தார்? தன் வாழ்நாளில் 80 மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறார் காந்தி. 1 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, 80 மாதங்கள். 80 மாதங்கள் என்றால் எத்தனை ஆண்டுகள்? கழித்து பாருங்கள். ஏறக்குறைய 6.5 ஆண்டுகள் இல்லையா? இதில் 72 மாதங்கள் இந்திய சிறைகளில், 8 மாதம் தென்னாப்பிரிக்க சிறையில். தன் வாழ்நாளின் 80 மாதங்களை சிறையில் கழித்த காந்தி 1929ஆம் ஆண்டு ராகூர் காங்கிரஸில் அமர்ந்திருந்தார். பூரண சுயதந்திரம், சுயராஜ்யம் என்ற முழக்கத்தை நேரு அறிவித்த போது அந்த மகாநாட்டில் காந்தி
இருந்தார். டிசம்பர் 19 நேரு அறிவித்தார், நீங்கள் என்ன எங்களுக்கு விடுதலை கொடுப்பது? யாரை பார்த்து சொன்னார்? ஆங்கிலேயர்களை பார்த்து. நீங்கள் என்ன எங்களுக்கு விடுதலை கொடுப்பது? நாங்களே விடுதலையை, சுதந்திரத்தை பிரகடனம் செய்கிறோம். இந்தியா விடுதலை பெற்று விட்டது. இந்தியா பூரண சுயராஜ்யத்தை அடைந்து விட்டது. பூரண சுயராஜ்யத்திற்கான நாளை நாங்கள் குறிக்கிறோம். இதோ டிசம்பர் 19, டிசம்பர் 31 நீங்களாகவே இந்த நாட்டின் சுதந்திரத்தை தீர்மானிக்காவிட்டால் ஜனவரி 26 இன்னைக்கு என்ன தேதி? 1930 ஜனவரி 26 பூரண சுதந்திரம் பெற்ற நாளாக நாங்கள் அறிவிப்போம். அன்றைக்கு நாடெங்கிலும் மூவர்ண கொடியை ஏற்றுவோம் என்று நேரு அறிவித்தார். நண்பர்களே, 1930 ஜனவரி 26 தான் இந்தியாவில் மூவர்ண கொடி விண்ணில் பறந்த முதல் நாள். அந்த நாளைத்தான் குடியரசு தினத்திற்கு கொண்டாடுவதற்கு பயன்படுத்தினார்கள். இந்தியாவிற்கு விடுதலை எப்போது கிடைத்தது? 47 ஆகஸ்ட் 15 கிடைத்தது. ஆங்கிலேயர்கள் போய்விட்டார்கள். ஆங்கிலேயர்கள் போனாலும் அவர்கள் உருவாக்கிய சட்டம்தான் நடைமுறையில் இருந்தது. அப்ப இந்தியாவிற்கென்று ஒரு சட்டம் வேண்டும். இந்தியாவிற்கென்று ஒரு அரசியல் சட்டம் வேண்டும். அதை ஒரு நாளில் எழுதிவிட முடியாது. இந்தியா போல 1200 மொழிகள் பேசப்படுகிற, இல்லையா, 1200 மொழிகள் பேசப்படுகிற 12 மொழி குடும்பங்களை சேர்ந்த 5 பெரும் மகன்களைச் சேர்ந்த பிரிவுகள் கொண்ட, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு பெரும் பரந்த 3000 மைல் நீள அகலமுள்ள ஒரு நாட்டிற்கான அரசியல் சாசனத்தை ஒரு நாளில் எழுத முடியுமா? சில ஆண்டுகள் பிடிக்கும். எனவே 47 ஆகஸ்ட் 15 வெள்ளையனை அனுப்பிய மறுநாளே இந்த நாட்டிற்கு ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கான ஒரு சபை உருவாக்கப்பட்டது. அது அரசியல் நிர்ணய சபை என்று அழைக்கப்பட்டது. அதற்கு யார் தலைவர்? சொல்லுங்கள், நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டு சொல்லுங்கள். காங்கிரஸ் கட்சியில் இல்லாத அம்பேத்கர். ஆட்சியின் அதிகாரம் காங்கிரஸில் இருந்தது. பிரதமர் காங்கிரஸ், ஜனாதிபதி காங்கிரஸ். ஆனால் காந்தி இடத்திலே போய் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? இந்த பரந்தப்பட்ட நாட்டிற்கான ஒரு அரசியல் நிர்ணய சட்டத்தை உருவாக்க வேண்டுமானால் அதற்கு யாரை பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டபோது காந்திக்கு காங்கிரஸில் எவரும் தட்டுப்படவில்லை. நான் இது காங்கிரசின் குறையாக சொல்லவில்லை, காங்கிரஸில் இல்லை. காந்தி சொன்னார், அந்த வேலையை காங்கிரஸில் யாரும் செய்ய முடியாது. அந்த வேலையை செய்வதற்கு ஒருவர் தான் இருக்கிறார். அவர் யார்? யார் அவர்? என உறக்க சொல்லுங்கள். அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர். 47 ஆகஸ்டுக்கு பிறகு 1949 நவம்பர் 26 1.5 ஆண்டு காலத்துக்குள் தனக்கிட்ட பணியை அவர் நிறைவேற்றினார். நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகின் மிகப்பெரிய அரசியல் சாசனம் இந்தியாவின் அரசியல் சாசனம். The longest constitution in the world is India's constitution. The most running constitution in the world is India's constitution. The only constitution which have unity in diversity is India's constitution. மிக நீண்ட சாசனம் இந்தியாவின் அரசியல் சாசனம். உயிர்ப்புள்ள சாசனம் இந்தியாவின் சாசனம். வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட சாசனம் இந்தியாவின் சாசனம். உலகின் 90க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசியல் சாசனங்களை படித்து படித்து தேர்ந்து ஆய்வு செய்து அதை உருவாக்கினார் அம்பேத்கர். ஒரு சம்பவம் சொல்கிறேன். அரசியல் நிர்ணய சபைக்கான வேலையை அம்பேத்கர் செய்து கொண்டிருந்த காலம், அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தார். ஒரு பெயர் லாடு. அவருடைய இயற்பெயர் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அம்பேத்கர் செல்லமாக அழைப்பாரோ என்னவோ தெரியாது. லாடு. அம்பேத்கர் உணவு அறிந்து விட்டு தன் எழுது மேசையில் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்.
இரவு 9 மணி ஆகிவிட்டது. லாடு இரவு உணவு சாப்பிட வேண்டும் என்று அம்பேத்கருக்கு நினைவூட்டுகிறார். அம்பேத்கர் இரவு உணவை கொண்டு வர சொல்கிறார். இரவு உணவை கொண்டு வந்து லாடு பக்கத்தில் வைக்கிறார். அம்பேத்கர் சொல்கிறார், நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன், நீ சாப்பிட்டாயா என்று கேட்கிறார். லாடு சொல்கிறார், நான் சாப்பிட்டு விட்டேன். சரி, போய் வா, காலையில் வந்துவிடு. இல்லை, நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு நான் போகிறேன். ஏனெனில் வேலையின் ஈடுபாட்டில், வேலையின் கவனத்தில் உணவை எடுத்துக்கொள்ள அவர் மறந்து விடுவார் என்று லாடுவுக்கு தெரியும். எனவே பணிவோடு நினைவுபடுத்துகிறார், இல்லை, எனக்கு இப்போது பசிக்கவில்லை, பிறகு சாப்பிடுகிறேன், நீ சாப்பிட்டு விட்டாய் அல்லவா, போ, காலையில் வா என்று சொல்லிவிட்டார். அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அவரது மேசையின் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இதோ இந்த விழாவிற்கு நான் தந்த தலைப்பது தான், ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவிற்கான சமத்துவமான, வேற்றுமை இல்லாத, எல்லோரையும் ஒன்றென கருதும் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நெருப்பு அம்பேத்கருக்குள் எரிந்து கொண்டிருந்த நாட்கள் அவை. எழுதி கொண்டே இருந்தார். மறுநாள் காலை வழக்கம் போல லாடு வேலைக்கு வந்தார். வந்தால் அம்பேத்கர் நேற்று இரவு இவர் போன போது எந்த இடத்தில் இருந்து எழுதி கொண்டிருந்தாரோ அதே இடத்தில் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இரவு உணவு சாப்பிடப்படாமல் அப்படியே இருக்கிறது. இது கூட பொதுமை இல்லை. தான் வந்து விட்டோம் என்பதை அவருக்கு சொல்வதற்காக இரவு வீட்டுக்கு போய் தங்கிவிட்டு காலையில் எழுந்து வந்த லாடு தான் வந்து விட்டதை அம்பேத்கருக்கு கொடுத்த வேண்டும் என்பதற்காக சிறிய குரலில் செருமுகிறார் என்று. அம்பேத்கர் திரும்பி பார்த்து கேட்கிறார், நீ இன்னும் வீட்டுக்கு போகவில்லையா என்று கேட்கிறார். அவ்வளவுதான். எவ்வளவு கண்ணீர்! அவரது வாழ்க்கை வரலாற்றை படித்த கணங்களில் நான் கலங்கி இருக்கிறேன். எவ்வளவு ஈடுபாடும், எவ்வளவு அர்ப்பணிப்பும், எவ்வளவு உயிரின் நெருப்பை அப்படியே எழுத்தில் கொண்டு வந்தால் அந்த மனிதன் அப்படி இயங்கி இருக்க முடியும். அப்படி எழுதி 1949ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதியே அவர் எழுதி முடித்த அரசியல் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவதற்கு எந்த நாளில் கொண்டு வரலாம் என்று எல்லோரும் கூடிய போது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அரசியல் சட்டத்தை சாதாரணமான நாளில் ஒரு கொண்டு வந்து விட வேண்டாம். இதோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1950ஆம் ஆண்டு நம் முன்னோர்கள் தீர்மானித்தார்கள், வெறும் ஒரு நாளில் இதை கொண்டு விட வேண்டாம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு மூவர்ண கொடி என்றைக்கு இந்தியாவில் எங்கும் பறந்ததோ, என்றைக்கு பூரண சுவராஜ்யம் என்று முழங்கினோமோ, அந்த ஜனவரி 26ஆம் தேதி அன்றைக்கு இதை அறிமுகப்படுத்துவோம் என்றுதான் 1950 ஜனவரி 26ஆம் தேதி அரசியல் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியா ஒரு குடியரசு என்று உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இந்தியா ஒரு குடியரசு என்று அறிவிக்கப்பட வேண்டுமானால் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று பொருள் இல்லையா? குடியரசு என்றால் குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அரசியல் நிர்ணய சபையில் விவாதம் வந்தது. பெரும்பான்மை உறுப்பினர்கள் சொன்னார்கள், படித்தவர்கள், ஐசிஎஸ் படித்தவர்கள், பணக்காரர்கள், வரி செலுத்துகிறவர்கள், ஜமீன்தார்கள், இவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை அளித்தால் போதும் என்பது அரசியல் நிர்ணய சபையில் பேசப்பட்ட விஷயம். ஆனால் அரசியல் நிர்ணய சபையில் அதை எதிர்த்து நின்று பேசியவர்கள் இருவர், ஒன்று அம்பேத்கர், இன்னொன்று பண்டித நேரு. இருவரும் சொன்னார்கள், குடியாட்சி என்று வந்துவிட்டால், குடியாட்சி என்று அறிவிக்கப் போகிறோம் என்பது உண்மையானால், இது குடியரசானால் இந்தியாவின் எல்லா குடிமகனுக்கும் வாக்குரிமை என்று சொன்னால் மட்டும்தான் அது குடியரசாகும் என்று உலக வரலாற்றிலேயே பெரும்பான்மையான வளர்ந்த நாடுகள் தங்கள் நாட்டு மக்களுக்கு வாக்குரிமை அளிக்காத காலத்தில் எழுத படிக்க தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் இருந்த இந்திய மக்களுக்கு வாக்குரிமை அளித்து இதை குடியரசாக்கினார் அம்பேத்கர். என்ன தெரியுமா சொன்னார்கள்? வாக்குச்சீட்டை எப்படி பயன்படுத்துவது என்று அவனுக்கு தெரியாது. யாருக்கு? வாக்குச்சீட்டை எப்படி பயன்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியாது. யாருக்கு?
பெரும்பான்மையான ஏழை இந்தியர்களுக்கு வாக்குச்சீட்டை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாது, எப்படி வாக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தெரியாது, வாக்குச்சீட்டை எப்படி மடிக்க வேண்டும் என்று கூட தெரியாது. நீங்க இப்ப கூட ஒரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஓட்டு போட்டியான்னு ஒருத்தர் கேட்பார் வடிவேலுவர், ஆமான்னுவார். அவர் நம்பலன்னு உடனே ஓட்டு சீட்டையே எடுத்து காட்டுவார். பார்த்து நீ நம்ப மாட்டேன்னு தான் இந்த கொண்டு வந்தேன்னு. அது நகைச்சுவை அல்ல, அப்படி வீட்டுக்கு கொண்டு வந்தவர்களே கூட உண்டு. வாக்கு அளிக்கிற போது மடிக்கிற போது எதிர் திசையில் சின்னம் இல்லாத பக்கம் பார்த்து மடிக்க வேண்டும். சின்னம் இருக்கிற பக்கம் மடித்து விட்டால் இந்த மை அதில் பட்டால் அந்த வாக்கு செல்லாததாகிவிடும். இதெல்லாம் தெரியாதவனுக்கெல்லாம் வாக்குரிமையா என்று கேட்டபோது அம்பேத்கர் சொன்னார், அதெல்லாம் தெரியாத அறியாமையில் அவனை இவ்வளவு ஆண்டு காலம் வாழ்த்தி வைத்தவர்கள் தான் குற்றவாளிகளே தவிர படிக்காதவன் குற்றவாளி இல்லை. அவனுக்கு படிப்பு தராத சமூகம் குற்றவாளி, அவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இதை குடியரசாக்கினார் அம்பேத்கர். அன்றைக்கு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி ஏற்றிய தீ இது. இதை அப்படி எளிதில் யாரும் அணைத்து விட முடியாது. இது பாரதி வளர்த்த தீ, இது வ.உ.சி. வளர்த்த தீ. இது வெறும் நெருப்பு அல்ல. எல்லா நெருப்பும் எல்லாரையும் சுடாது. நெருப்புக்கு தனி பண்புகள் உண்டு. இலக்கியத்தில் நம் புத்தகங்களில் நெருப்பின் கதைகள் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. கம்பன் சொல்லுகிறான், காற்றின் நண்பன் என்று நெருப்பை சொல்லுகிறான். ஏனென்றால் காற்று இல்லாவிட்டால் நெருப்பு பரவாது, காற்று இல்லாவிட்டால் நெருப்பு எரியாது. காற்றை பார்த்து கம்பன் சொல்லுகிறான், நெருப்பை பார்த்து கம்பன் சொல்லுகிறான், நீ காற்றின் நண்பன் என்று. காற்றின் நண்பன் என்று இலக்கியத்தில் காற்றையும் நெருப்பையும் இணைக்கிற அளவிற்கு அறிவியல் பூர்வமான அனுபவ உண்மை அறிந்த மொழி இலக்கியம் தமிழுக்கு இருந்தது. கண்ணகி ஏற்ற தீ ஒன்று இருக்கிறது இல்லையா? சில பேர் கேட்பார்கள், பாண்டியன் செய்த குற்றத்திற்காக எதற்கு கண்ணகி மதுரையை எரிக்க வேண்டும் என்று கேட்பார்கள் இல்லையா? ஆமா, வரலாற்றில் காலங்கடந்து கேள்வி கேட்பது ரொம்ப எளிதானது. எப்போதும் வரலாற்றை ஆய்வு செய்கிற போது அது காந்தியை பற்றி ஆய்வு செய்தாலும், பெரியாரை பற்றி ஆய்வு செய்தாலும், வரலாற்றில் யாரை பற்றி ஆய்வு செய்தாலும் அவர்கள் வாழ்ந்த காலத்தோடு தொடர்பு படுத்தி அவர்கள் வாழ்ந்த கால சமூக சூழல்களையும் கலாச்சார பண்பாட்டு நிலைமைகளையும் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் கேள்விகள் எழுப்ப வேண்டுமே தவிர, விசாரிக்க வேண்டுமே தவிர, இன்றைக்கு நாம் பெற்றுவிட்டுவிட்ட அறிவின் வளர்ச்சியிலே அவர்களை நீங்கள் எடை போட வேண்டும் என்று தீர்மானித்தால் அது தவறு. இன்னும் நுட்பமாக சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் புரியும்படி சொல்கிறேன். அப்படி இன்றைக்கு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு, வசதியான நாற்காலி, நான் எல்லா நாற்காலியும் தான் சொல்கிறேன், இன்றைக்கு வசதியான நாற்காலியை நானும் நீங்களும் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்பு 70 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தவர்களின் செயல்களை எல்லாம் எளிதில் விமர்சனம் செய்துவிடலாம் என்று நீங்கள் முடிவெடுத்தால் 60 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் சமாதியின் மீது உங்கள் இளம் தலைமுறைகள் காரி துப்பும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இங்கே விவசாயத்தை பற்றிய ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். கோடிக்கணக்கான மேற்கு தொடர்ச்சியின் மலைகளின் மரங்களை நீங்கள் காப்பாற்றினீர்களா? ஒரு தலைமுறை சுதந்திரம் வாங்கி கொடுத்தது, உயிர் தியாகம் செய்தது ஒரு உத்தம் சிங், ஒரு பகத்சிங், எத்தனை எத்தனை பேர், எத்தனை கதைகள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வரலாற்றின் பக்கங்களிலே இருந்து விடிந்தால் தூக்கு, விடிந்தால் தூக்கு மடைக்கு போக போகிறான் மகன். தாய் அவனை பார்க்க விரும்புகிறாள். நடக்கிறது இந்தியாவின் வரலாற்றில். தாய் அவனை பார்க்க விரும்புகிறாள். ஏனென்றால் விடிந்தால் அவனை தூக்கி ஏற்றி விடுவார்கள். காலை 6:30 மணிக்கு உயிரற்ற உடலை தான் பார்க்க முடியும். உயிரோடு இருக்கிற போது தன் மகனை ஒரு முறை தொட்டு பார்க்க வேண்டும் என்று தாய் ஆசைப்படுகிறாள். சிறை கம்பிகளுக்கு ஊடாக கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு. மாலை 6 மணி வரையில் நேரம் கடத்தி விட்டு
6 மணிக்கு பிறகு சிறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், நேரம் முடிந்து விட்டது, இனி பார்க்க முடியாது. கடைசியாக ஒரே ஒரு முறை உயிரோடு மகனை பார்த்து விட்டு போகிறேன், அனுமதிக்கவே இல்லை. அவள் வந்திருந்தது அவள் மட்டுமல்ல, அவள் தங்கையும் கூட வந்திருக்கிறாள். அந்த தாய் தன் தங்கையையும் அழைத்து வந்திருக்கிறாள். தங்கை நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அம்மாவும் சித்தியும் சிறைவாசலில் காத்திருப்பது பையனுக்கு தெரியும். உள்ளே தகவல் வருகிறது, அம்மாவும் சித்தியும் காத்திருக்கிறார்கள் உன்னை பார்ப்பதற்காக. நாமும் இறுதியாக ஒரு முறை பார்த்து விடுவோம் என்று அந்த குழந்தை நினைத்தான். இல்லை, பார்க்க முடியவில்லை. சித்தி நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பது அவனுக்கு தெரியும். சந்திக்கவே இல்லை. அந்த இரவு விழுந்தால் தூக்குமடைக்கு போவதற்கு முன்பு ஒளியற்ற, வெளிச்சமற்ற, இருண்ட, சமமற்ற அந்த சிறைச்சாலையின் சுவற்றில் தனக்கு கிடைத்த ஒரு கரித்துண்டால் அந்த பையன் எழுதினான், அன்புக்குரிய அம்மா, என்னை மன்னித்து விடு, நான் மீண்டும் ஒரு முறை சித்தியின் வயிற்றில் உனக்கு மகனாக பிறப்பேன். அது இன்னும் மங்கமணியில் புகழ்பெற்ற பாடல். இன்னும் இன்றைக்கும் இவ்வளவு தியாகங்கள். இந்த தேசத்தினுடைய வரலாற்றை யாரும் இன்றைக்கு நாற்காலில் அமர்ந்து கொண்டு பேசக்கூடாது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் சந்தித்தது இவ்வளவு தொழில்நுட்பமும் இவ்வளவு விஞ்ஞானமும் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சியும் வந்துவிட்ட காலத்திலும் மூடர்களை பார்க்கிறோமா இல்லையா? நாமே மூடத்தனமாக நடந்து கொள்கிறோமா இல்லையா? உண்டா இல்லையா சொல்லுங்கள். இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட காலத்திலும் கூட, இவ்வளவு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து விட்ட காலத்திலும் கூட எது முக்கியம், எது முதன்மையானது என்று தெரியாத ஒரு சமூகம் இங்கே இருக்கிறதா இல்லையா? ஆனால் நமக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு இருந்ததே. கோவிலில் விளக்கெறிவது முக்கியம் அல்ல. நான் சொல்லுகிறேன், சொன்னது நான் இல்லை, சொன்னவர் யார் என்று நான் சொல்கிறேன். கோவிலில் தீ விளக்கு எறிவது முக்கியம் அல்ல. கோவிலுக்கு வருகிறவன் வயிறு எறியாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினான் பாருங்கள். கோவிலில் விளக்கு எறிவதை காட்டிலும், கோவிலில் தீ எறிவதை காட்டிலும், கோவிலுக்கு வருகிறவன் பசியால் வயிறு எறியாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு அடுப்பு ஏற்றினான் பாருங்கள், ஒரு தீ பொருத்தி வைத்தான் பாருங்கள், அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார். அது மனிதன் தெய்வமாகும் இடம் இல்லையா? நீங்கள் ஜோடிக்கிற வண்ண விளக்குகளால் எல்லாம் தெய்வம் வந்து சேராது. சேர்த்த சொத்தை எல்லாம் வைத்து கும்பாபிஷேகம் நடத்தினாலும் கடவுள் வரமாட்டார். கடவுள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. கோவிலுக்கு போய் கடவுளை பார்த்து எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விடவும் பிச்சைக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. எதை கேட்டால் என்ன, பதவியை கேட்டால் என்ன, கிடைத்த பதவியை பத்திரமாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் என்ன, அடுத்தவன் பதவிக்கு வரக்கூடாது என்று கும்பிட்டால் என்ன, பணம் வேண்டும் என்று கேட்டால் என்ன, நகை வேண்டும் என்று கேட்டால் என்ன, நீ என்ன வேண்டுமானாலும் கேந்து. காந்தி அழகாக ஒரே வார்த்தையை சொன்னார், காந்திக்கு தெரியாத ராமனா? ஈஸ்வர் அல்லாஹ் தேரே நாம். காந்திக்கு தெரியாத ராமரை எனக்கு யார் காட்டுவார்கள்? நீங்கள் போய் கேட்பது எல்லாம் கொடுப்பதற்கு என்ன கடவுள் என்ன கந்து வட்டி கிடைக்காரா? அல்லது உங்களுக்கு என்ன தெரிய தர வேண்டும் என்று தெரியாத மூடரா? காந்தி சொன்னார், never make your prayers as petitions என்று சொன்னார். உங்கள் பிரார்த்தனைகளை ஒருபோதும் கோரிக்கை மனுக்களாக மாற்றாதீர்கள் என்றார் காந்தி. இன்னும் சொல்ல போனால், உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்று எல்லாம் தெரிந்த கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரிந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்றால் ஏன் போய் கேட்கிறாய்? வெளியே வாசலில் நின்று 2 ரூபாய் பணம் வேண்டும் என்று பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனுக்கும் உள்ளே 200 ரூபாய் போட்டு விட்டு பிச்சை எடுக்கிற உனக்கும் என்ன வேறுபாடு? எங்கிருந்து பிச்சை எடுத்தால் என்ன? பிச்சை பிச்சை தானே.
நீ 40 கோடியில் கோவில் கட்டினால் என்ன, 4000 கோடியில் கோவில் கட்டினால் என்ன? திருமூலர் பாடி வைத்திருக்கிறார் ஒரு பாட்டு, எலும்பே விறகாக. எலும்பு, இதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எலும்பே விறகாக இறைச்சி அறுத்து இட்டு, என் உடம்பில் இருக்கிற எலும்புகளையே உடைத்து அடுப்புக்கு விறகாக்கி என் இறைச்சியையே அறுத்து அதில் போட்டு பொன் போல். எப்படி நம்ம வீட்டை சொல்லுவாங்க தெரியுமா, ஏதாவது வறுக்கும் போது நல்லா பொன்னிறமா வறுத்து எடுன்னு. இந்த பொன்னிறமா வறுத்து எடுங்கிறது நம்ம பேசல, திருமூலர் பேசியிருக்கார். என்பே விறகாய் இறைச்சியை அறுத்து இட்டு பொன்போல கனலில் பொரிய வறுப்பினும். தெய்வத்துக்காக உன் எலும்பையே விறகாக்கி உன் சதையையே அறுத்து போட்டு பொன் போல வறுத்து கொடுத்தாலும் கடவுள் வரமாட்டார். கடவுள் எப்ப வருவார்? எலும்பே விறகாகி இறைச்சி அறுத்து இட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார்க்கு அன்றி. அன்போடு உருகி அகம் குலைவார்க்கு அன்றி எம்பன் மணியினை அடைதல் ஆகாது. யார் அன்பினால்? எல்லோரையும் நேசிக்கிற அன்பினால், மதம் கடந்து நேசிக்கிற அன்பினால், சாதி கடந்து நேசிக்கிற அன்பினால். தமிழர்கள் ஏன் வணக்கம் என்று சொல்ல பழகினார்கள்? என் தமிழாசிரியர் ஒரு பொருள் சொன்னார். அதற்கு நான் நிறைவாக சொல்கிறேன், அதை யாராவது நினைவுபடுத்துங்கள். நான் சொல்லிட்டு போயிருவேன், ஒருவேளை சொல்லாம போனா அந்த வணக்கத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. சுப்பிரபாரதி மணியன் பேசுகிற போது பாரதியாரின் புதிய ஆத்திசூடியை பேசினார் இல்லையா? அவ்வை எழுதியது ஆத்திசூடி, பாரதி எழுதியது புதிய ஆத்திசூடி. ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? அவ்வை தான் விரும்பிய கடவுளை வாழ்த்தி பாடிவிட்டு போய்விட்டாள். பாரதி அப்படி செய்யவில்லை. தான் புதிய ஆத்திசூடி எழுதுகிற போது நேர்பட பேசு, நைய புடை, கோல் கை கொண்டு வாழ், கற்றது ஒழுகு, கீழோர் கஞ்சேல், அச்சம் தவிர், வைய தலைமைகள் என்று புதிய ஆத்திசூடியை இதுவரை இல்லாத புதிய பரிமாணத்தில் தமிழுக்கு எழுதி தந்த பாரதி அதற்கு இறைவணக்க பாடல் எழுதுகிற போது, ஆத்திசூடி இளம்புரை அணிந்து மோன திருக்கும் முழுவன் மேனியான் கருநிறங்கொண்டு பார்க்கதரும் கிடப்போன் முகம்மது நபிக்கு மறையருள் பொறிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் என்று எல்லா தெய்வங்களையும் பாடிய மதச்சார்பின்மையின் இலக்கணம் பாரதி. மதச்சார்பின்மை என்பது பாரதி ஏற்றி வைத்த தீ. அது எங்களுக்கு நெஞ்சில் கனல் விட்டு சுடர்கிறது. அது ஒவ்வொருவரின் அறிவிலும் ஒளியிலும் சுடர்பட வேண்டியது. கண்ணகியின் தீ சாதாரணமானது இல்லை இலக்கியத்தில். அன்னைக்கு நானும் சொன்னேன், பாண்டியன் செய்த தவறுக்காக ஏன் கண்ணகி மதுரையை எரிக்க வேண்டும் என்று. சிலப்பதிகாரம் படித்தவர்கள் அதை கேட்க மாட்டார்கள். பாண்டியன் செய்த தவறுக்காக சினமுற்று மதுரையை எரியூட்ட வேண்டும் என்று கண்ணகி நினைத்த போது சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் எழுதுகிறார், இடது முலையை திருகி அவள் எறிந்தாள் என்று எழுதுகிறார். என் நண்பர் ஒருவர் கேட்டார், அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? இது நம்பும்படியாகவா இருக்கிறது? இல்லை, அப்படி செய்திருக்க மாட்டாள். பிறகு அப்படியே எழுதினார். அதற்கு பெயர் கவிதை, அதற்கு பெயர் இலக்கியம். இடை இல்லை என்று கவிஞன் எழுதினால் என்ன அர்த்தம்? அவளுக்கு இடை இல்லை என்று கவிஞன் எழுதினால் இடை இல்லை என்று பொருளா? இல்லை என்று கருதத்தகுந்த அளவிற்கு மென்மையான இடை என்று பொருளை தவிர இடை இல்லை என்றால் இடை இல்லை என்று பொருளா? மலை போன்ற தோள்கள் என்று எழுதினால் மரமா முளைத்திருக்கும்? மலை போன்ற தோள்கள் என்றால் அது சிறுத்தையின் சிங்கமுமா குடியிருக்கும்? அதன் வலிமையை, அதன் உயரத்தை, அதன் கம்பீரத்தை சொல்வதற்காக உவமை. இளங்கோவடிகள் ஊமிக்கிறார். அவள் அவனை இழந்து விட்டாள். யாரை இழந்திருக்கிறாள் சொல்லுங்கள்? கணவனை. என்ன
உறவு அது? எந்த உறவில், நான் சொன்ன சொற்களை கவனித்து கேளுங்கள், எந்த உறவில் யாரை நீங்கள் இழந்து விட்டாலும் ஆறுதல் சொல்ல வருகிறவன் அந்த உறவாக இருந்து நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொல்ல முடியாத ஒரே உறவு. தகப்பன் செத்திருந்தால் கூட அப்பா செத்துட்டான் கவலைப்படாத, நான் அப்பாவா இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியும். யாரை இழந்திருந்தாலும் அந்த இழந்த உறவாக நான் இருந்து உன்னை காக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எந்த உறவில் சொல்ல முடியாது? ரெண்டே வரி, கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். எந்த மாற்றம் இல்லாத, எந்த வேறு வழியும் இல்லாத, வேறு ஆறுதல் சொல்ல வழியே இல்லாத, நண்பர்களிலே அழுவதிலே கூட அனுபவ உண்மைகள் இருக்கிறது. தன் குழந்தை இறந்து போனால் ஒரு தாய் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவாள். கணவன் இறந்து போனால் அவள் மார்பில் அடித்துக் கொண்டு அழுவாள். செய்த தவறுக்கு நீங்களும் நானும் தலையில் அடித்துக் கொண்டு அழுவோம். ஏன் தெரியுமா? என் குழந்தை இறந்து போனால் ஒரு தாய் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுதால் அது குழந்தை இருந்த இடம். கணவனை இழந்தவள் மாறில் அடித்துக் கொண்டு அழுதால் என்ன பொருள்? அது அவன் இருந்த இடம். செய்த தவறுக்கு தலையில் அடித்துக் கொண்டு அழுதால் என்ன பொருள்? அது தவறு பிறந்த இடம். அழுவதில் கூட நுட்பமாக அழுதவர்கள் தமிழர்கள். எவன் உள்ளத்தில் இருந்தானோ, எவன் நெஞ்சத்தில் இருந்தானோ, அவனை இழந்ததை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக இடது முலை என்று இளங்கோடிகள் எழுதியதற்கு பொருள் உங்களுக்கு புரிகிறதா? அது இதயம் இருக்கும் இடம். அதை எடுத்து எரிந்த போது கூட தீயவர்கள் மட்டும்தான் இறந்து போக வேண்டும் என்று அவள் எரிந்தாலே தவிர நல்லோர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று அவள் சொன்னால் இல்லை. கண்ணகியின் தீ தீயதல்ல, தீயதல்லாதது தீ. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்வான், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். எத்தனை தீ பாருங்க குறள்ல. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அஞ்ச தகுந்தது எது? தீ. நீங்கள் மனிதன் நெருப்பை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் நெருப்பு மனிதனை கண்டுபிடித்து விட்டது. அதனாலதான் மனிதன் நெருப்புக்கு அஞ்சினான். சாயங்காலம் 6 மணிக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம், வெளியில் உட்காந்துருக்கோம், லைட்டு போட்டால் ஏன் கும்பிடுறோம்? யாரா சொல்லுங்க. யாருக்கும் தெரியாது. எல்லாரும் கும்பிடுறாங்கன்னு நம்மளும் கும்பிடுறோம். எவனாவது கும்பிடாமல் இருக்கிறத பார்த்துருவானு பயந்து கும்பிட்றாள் இருக்கு. ஆமாம், ஏன் கும்பிடுறோம்னு யாருக்குமே தெரியாது. பெருமாள் கோயிலில் பொங்கலை வாங்கி தின்னுட்டு ஒருத்தன் கையில் பூரா எண்ணெயாக இருந்திருக்கு, எண்ணெய் துடைக்கணும்னு பார்த்துருக்கான். ஒரு இடமும் கிடைக்கல, சோகத்தில் துடைச்சிருக்கான். அவன் துடைக்கும் போது ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், 3 தடவை துடைச்சிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான். 3 நாள் கழிச்சு வந்தாங்க, 30 பேர் வரிசையில் நிற்கிறான். எதுக்கு? 3 தடவை தேய்ச்சி தொட்டு கும்பிடுறதுக்கு. நமக்குள்ள செம்மறியாடு இருக்கா இல்லையா? புலியா இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் நம்மளையும் மீறி நமக்குள்ள ஒரு செம்மறியாடு உள்ள உட்காந்துட்டே இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் நிற்பான். மழை பெஞ்சிட்டே இருக்கும், மழை ஒரே மாதிரி தான் பெஞ்சிட்டே இருக்கும். ஒருத்தனுக்கு அவசரமாக இருக்கும், அவன் கையை நட்டி பார்ப்பான். அவனுக்கு தெரியும் மழை குறையலன்னு தெரியும், ஆனாலும் அவனுக்கு பொழப்பு. அவன் போன உடனே 10 பேர் பின்னால் போவான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னு கேளுங்க. மழை குறைஞ்சிச்சு அதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் போகிறான் அப்படின்னா மழை குறைஞ்சிச்சுன்னு உள்ளே இருந்த செம்மறியாடு டபக்குன்னு குதிச்சு இறங்கி ஓடும். ஆமாம், அந்த செம்மறியாடு தினத்தில் இருந்து மனிதர்களை காப்பது தான் கல்வி. அந்த செம்மறியாடு தினத்தில் இருந்து மனிதர்களை காப்பது தான் வாசிப்பு. அந்த செம்மறியாடு தினத்தில் இருந்து மனிதனை மனிதனாக மாற்றுவது தான் புத்தகம். ஆமாம், கண்ணகி இடது முலை எரிந்தாள் என்றால் அது இடது முலையையே எறிவதல்ல.
இடது மார்பில் இருந்த கணவனின் மீது கொண்ட அன்பை, காதலை அவள் எறிந்தாள் என்று பொருள். கவிதை அப்படித்தானே இருக்கும். அதனாலதான் பாரதி சொன்னான், சும்மா சொல்லல. கடலெண்ணை தாவும் குரங்கும், கணவனிடை பிறந்த பெண்ணும், வடக்கே இருந்து நடந்து வந்து சமன் செய்த முனியும் பொய்யென கண்டோம்னு சொல்லிட்டார் பாரதியார். எல்லாம் பொய்யின்றார். இன்னொன்னு சொன்னார், நல்ல கவிதை பல தந்தார். இந்த கதையெல்லாம் எழுதும்போது நல்ல கவிதையெல்லாம் கொடுத்தாங்க. கவிதை நன்றே ஆயினும் அவைகள் யாவும் பொய்யென தெளிவுற கண்டோம் அப்படின்னு பாரதியார் எழுதினார். அதான் அறிவுத்தி. அது சுடர்மிகும் அறிவு என்பது அதுதான். ஒருத்தி சுடுமா? சுடும். ஒருத்தி சுடாதா? சுடாது. கண்ணகி மதுரையை எரித்த தீ மதுரையில் எல்லோரையும் எரிக்கவில்லை. தீத்திரத்தாரை பற்றி எரிக்க என்று அவள் சொன்னாள். குழந்தைகளை, பசுக்களை, அந்தணர்களை, பெண்களை இந்த தீ தீண்ட வேண்டாம் என்று தீக்கு அவள் உத்தரவிட்டாள். அவளிட்ட உத்தரவை தீயின் கடவுள் நிறைவேற்றினான். கற்பனை தானே. தீ கடவுள் என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஒப்புக்கொள்வோமா? நான் கேட்கிறேன், 6 மணிக்கு ஏன் கும்பிடுறாங்கிற கேள்விக்கு பதில் சொல்லல. மின்சாரம் வருவதற்கு முன்பு அப்படி கும்பிடுகிற பழக்கம் நமக்கு இல்லை, கிடையாது. மாலை 6 மணி ஆனதும் இருள் கவி ஆரம்பிக்கும். இருள் தான் மனிதனுக்கு பகையான நேரம். எப்போ? மின்சார பல்புகள் வருவதற்கு முன்பு, ஒளி வருவதற்கு முன்பு, விளக்கு வருவதற்கு முன்பு. ஏனென்றால் ஒரு ஆச்சரியமான உண்மை, இரவில் மனிதனுக்கு கண் தெரியாது, விலங்குகளுக்கு கண் தெரியும். தெரியுமா? இவன் காட்டுக்கு போனா, வேட்டைக்கு போனா, இவனுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது, அதுக்கு தெரியும். ஒரு சர்க்கஸ் கூண்டுக்குள்ள புலிய வெட்டிக்கிட்டே இருந்தான் ஒரு மாஸ்டர். கரண்ட் போயிடுச்சு, எல்லாரும் பயந்துட்டான். மாஸ்டர் முடிஞ்சான்னு 5 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்து மாஸ்டர் உயிரோட இருந்தான். என்னையா பண்ணா? சவுக்கு ஆட்டிக்கிட்டே இருந்தேன். ஏன் அதெல்லாம் போச்சு? ஆமா, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு புலிக்கு தெரியாதுல்ல. இவ்வளவுதான் உண்மை. விலங்குக்கு கண்கள் தெரிந்த காலம் இருந்தது, மனிதனுக்கு கண் தெரியாத காலம் இருந்தது. ஆனால் விலங்கையும் எல்லாவற்றையும் பார்க்கிற காலம் எப்போ வந்தது? விளக்குகள் வந்த போது வந்தது. அந்த விளக்கு வந்த போது ஒரு தாக்குதலில் இருந்து, ஒரு மிருகத்திடமிருந்து, ஒரு துன்பத்திடமிருந்து, ஒரு பாம்பிடமிருந்து, ஒரு தீமையிடமிருந்து தன்னை இந்த விளக்கு காக்கும் என்பதால் மனிதன் அதை வணங்கினான். எப்போ? ஆதி மனிதன். நம்ம அதை விடலை. இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த காலத்தில் தீயை சேமித்து வைக்க முடியாது. தீயை மனிதன் தானாக உருவாக்க வேண்டும். அது எளிதான காரியம் அல்ல. நினைத்த போது நினைத்தபடி செய்ய முடியாது. கொங்கு மண் உள்பட தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் கிராமம் முழுமைக்குமாக ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் எரியாத ஒரு அடுப்பை வைத்திருப்பார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி ஒரு ஊர் எனக்கு தெரியும். அந்த ஊரை பற்றி அந்த ஊர்க்காரர்கள் சொன்னார்கள், அது புது நெருப்பு அறியாத வீடு என்றார்கள். அது ஆதியிலேயே இருந்த வீடு. அதை அணையாமல் பார்த்துக் கொள்வார்கள். அங்கிருந்து தான் எல்லா வீடுகளுக்கும் நெருப்பு எடுத்துக்கொண்டு போவார்கள். 60 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் தீப்பெட்டிகள் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் உங்கள் முன்னோர்கள் சமைப்பதற்கு நெருப்புக்கு என்ன செய்தார்கள் என்று போய் கேளுங்கள். ஊரின் ஒரு வீட்டில் நெருப்பு இருக்கும், எடுத்து வருவாங்க. இறந்தவனை இடுகாட்டுக்கு கொண்டு போகிற போது ஊரிலேயே நெருப்பு கிடைக்காது என்றால், ஊரிலேயே தீ இருக்காது என்றால் இடுகாட்டில் இருக்குமா? அப்ப என்ன செய்யணும்? என்னது? கொள்ளி சட்டி தூக்கிட்டு போகணும். ஏன் கொண்டு போகணும்? அங்க நெருப்பு கிடையாது, இங்கிருந்து எடுத்துட்டு போகணும். மின்சார சுடுகாடு வந்ததுக்கு பிறகு ஏன் கொண்டு போறாங்க? எனக்கு விளங்குது. இதுதான் செம்மறியாடுங்கிறது. மின்சார சுடுகாடு வந்துருச்சு. 4200 வோல்ட். 2.5 மணி நேரத்தில் இந்தா அவங்க பெரியப்பன், இந்தா அவங்க சித்தப்பன்னு மடிச்சு கையில் கொடுத்துட்றான். 2வது நாள் பால் ஊத்துற வேலையை கூட இப்ப கிடையாது, அன்னைக்கே. ஆமா, இன்னும் பல குடும்பங்கள் இருக்கு. காலையில் செத்தா மத்தியானம் எடுத்து சாயங்காலம் பாலை ஊற்றி
நைட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நைட்டே கறி தின்னுட்டு காலையில் பஸ்ஸுக்கு போறவன் இருக்கானா இல்லையா? வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? முந்தி அப்படியா? அப்படிலாம் கிடையாது. கல்யாணம்னா 30 நாள், இளவுனா 10 நாள். வந்து உட்காந்து அவ்வளோ பேரும் தின்னு இருக்கிறவனை கொண்டுட்டு போயிடுவேன். உள்ளதா இல்லையா சொல்லுங்க நீங்க. அவன் செத்தவனுக்கு சோறு போட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவன் செத்தவனுக்கு இளவு வைக்க வந்தவனுக்கு பூரா ஆக்கி போடணும். அதில் ஒரு குறை இருந்தாலும் எனக்கு கறி வைக்கல அப்படின்னு முறைச்சி சண்டை போட்டுட்டு போயிடுவான். தீயை கண்டு அஞ்சிய மனிதன், தீயை கண்டு ஓடிய மனிதன், தீயை பின்னாளில் லாகவமாக பயந்து பயந்து பத்திரப்படுத்திய மனிதன் தான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் தீயை தீப்பெட்டிக்குள் சிறை வைத்தான். அதான் வளர்ச்சி. அவன் விரும்புகிற போது ஏற்றவும் அணைக்குமாக தீயை தீப்பெட்டிக்குள் சிறை வைத்த பிறகும் கூட நாம் தீக்கு அஞ்சுகிறோம். தீக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தீப்பெட்டியில் இருக்கிற தீ சுடுமா? தீப்பெட்டியில் என்ன எழுதியிருக்கு? யாரா படிச்சிருக்கீங்களா? சேஃப்டி மேட்சஸ் எழுதியிருக்கு. ஏன் அப்படி எழுதியிருக்கு தெரியாது. ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ் என்கிற இந்த வடிவத்தில் தீப்பெட்டி கண்டுபிடிப்பதற்கு முன்பு வந்த தீக்குச்சிகளை நீங்கள் பெட்டியில் போட்டு பாக்கெட்டில் வைத்தால் சிறு உராய்விலேயே அது தீப்பெட்டி விடும். எடுத்து அடிச்சாதான் பத்தணும் இல்லையா? சில தீப்பெட்டி இருக்கு எடுத்து அடிச்சாலும் பத்தாது. அதெல்லாம் உயர்ந்த பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டிய ஆட்கள். ஆமாம், எடுத்து அடித்தாலும், ஆனால் எடுத்து அடித்தாதான் அது எரியணும். அதுக்கு முன்பு இருந்த தீக்குச்சிகள் அன்சேஃப்டி மேச்சர்ஸ். அது எது பட்டாலும் எரிவதாக இருந்தது. அதில் உயிரிழப்பு ஏற்பட்டது. உரசினால் மட்டும் எரிகிற மாதிரி கண்டுபிடித்த பிறகுதான் அந்த தீக்குச்சிகளுக்கு சேஃப்டி மேச்சஸ் என்று மனிதன் பெயர் வைத்தான். ஒன்னொன்னுக்கும் வரலாறு இருக்கு, ஒன்னொன்னுக்கும் கதை இருக்கு. அப்ப சேஃப்டி மேட்ச் சுடுமா? சுடாது. ஆனா சேஃப்டி மேட்சை இயக்கினால் சுடும். கண்ணகி எரிந்த முளை தீ தீயோரை மட்டும் சுடும், நல்லோரை சுடாது என்பது சரிதானே? கம்மனில் இலங்கையில் அனுமனின் வாளில் தீ வைத்தான் அசுரர்கள். இலங்கை எரிந்தது. ஒருத்தங்க நம்ம வாளு ஒண்ணுமே ஆகல. ஏன்டா ஒண்ணுமே ஆகல அப்படின்னு கேட்டா, அனுமனின் வாளில் தீ வைக்கிறார்கள் என்று ஒரு அசுரன் போய் சீதை இடத்திலே சொன்னான். சீதை நெருப்பின் கடவுளை அழைத்து சொன்னாள், என் கற்பின் பெயரால் சொல்கிறேன், அவன் வாள் எரியாமல் பார்த்துக் கொள்ளும். அது கதை, கற்பனை அப்படிதான் இருக்கும். நெருப்பின் தேவன் இணைந்து இயங்கி அவன் வாளில் பிடித்த தீ ஊரை அடிக்குமே தவிர அவன் வாளை பொசுக்காது என்று சொல்லிவிட்டு போனான். வாள் தீப்பிடித்திருக்கிறது. அனுமன் திரும்பி பார்த்தான். ஐயோ! ஆனால் வாள் சுடவில்லை. வாள் எரிந்து சாம்பலாகவில்லை. வாளின் ரோமங்கள் கருகவில்லை. இலங்கை எரிகிறது, என் வாள் மட்டும் தீ பிடித்து எரியவில்லையே என்று அனுமன் நினைத்தான். நினைத்த மாத்திரத்தில் சொல்லின் செல்வன் என்று கம்பன் வர்ணிக்கும் அனுமன் கண்டுகொண்டான், இது என் திறமையால் அல்ல, கற்பிற்சிறந்த சானகியின் வேண்டுதால், அவள் கற்பினால் என் வாள் எரியாமல் இருக்கிறதுன்னு சொன்னான். அப்படின்னா உண்மை சுடும் என்று ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார். இந்த இடத்தில் நான் ஒரு முறை ஜெயகாந்தனை கேட்டேன், அப்படியானால் உண்மையை எல்லோரும் பரிசிக்க முடியாதா? உண்மை சுடும் என்றால் உண்மையை எல்லோரும் தொட முடியாதா? உண்மை சுடும் என்றால் உண்மை எல்லோருக்குமானதா இல்லையா என்று கேட்டேன். ஜெயகாந்தன் மீசையை முறுக்கிக் கொண்டு சிரித்துக் கொண்டே சொன்னார், உண்மை சுடும் அப்பா, உண்மை சுடும், அது பொய்யர்களைத்தான் சுடும்னார். உண்மை உண்மையா இருப்பவர்களை ஒருபோதும் சுடாது. தீக்கு 2 குணங்கள் உண்டா? உண்டு. அது எதை எரிக்க வேண்டுமோ அதை எரித்து சாம்பலாக்கும், எதை பாதுகாக்க வேண்டுமோ அதற்கு ஒளி தந்து பாதுகாக்கும். எதை எரிக்க வேண்டும் என்று நீங்கள் பாரதி இடத்திலே போய் கேட்க வேண்டும். 12,000 பக்கங்கள் பாரதி தன் வாழ்க்கையில் எழுதியது. 1904ஆம் ஆண்டு துவங்கி 1921ஆம் ஆண்டு வரை 17 ஆண்டு காலம்
உறக்கம், பயணம், உடல்நலக் குறைவு, மனைவி மக்களோடு நல்லது கெட்டது கூட்டங்களுக்கு எல்லாம் போய் வந்த நேரம் போக மிஞ்சிய நேரத்தில் 17 ஆண்டுகளில் பாரதி எழுதியது 12,000 பக்கங்கள். கவிதை, உரைநடை, மொழிபெயர்ப்பு, நாடகம், சிறுகதை, வசன கவிதை எல்லாம் எழுதிட்டு போயிட்டார். 12,000 பக்கம். 12,000 பக்கத்தையும் ஒரு முறை வாசித்த பெருமகிழ்ச்சியில் உங்களுக்கு சொல்கிறேன், பாரதி 3 இடங்களில் மட்டும்தான் தீ ஏந்துகிறான். 3 பொருளைத்தான் பாரதி தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். 3 பொருட்கள் தான், 3 இடங்கள் தான் அவனுடைய மொத்த படைப்பிலும். எரித்து சாம்பலாக்கு. நண்பர்களே, தீ என்பது, எரிப்பது என்பது ஒன்றுக்கு இறுதி அத்தியாயம் எழுதுவது. சரியா? வேற என்ன? அதனால்தான் பட்டத்து சுவாமிகள் பாடினார், முன்னையிட்ட தீ முப்புறத்தில், பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றில், யானை விட்ட தீ எழுக எழுகவே. எங்க பாடினார் தெரியுமா? 2 திங்களாய் சுமந்து பெற்ற தாய்க்கு தீ வைக்கிற போது பட்டினத்தார் பாடினார். தன் தாயின் உடலுக்கு தீ வைக்கிற போது பட்டினத்தார் சொன்னார், அன்றைக்கு முன்னை இட்ட தீ முப்புறத்தில். எப்போது சிவன் கண் திறந்து காமனை எதிர்த்தான் பாருங்கள், அந்த கதையை சொல்கிறார். அந்த இடத்துல கூட வள்ளுவரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தீ ஒரு சின்ன சுவையான காதல் காட்சி உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? தீ கிட்ட போனா என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாதா? நான் 4 பேர் தான் சொல்லுவீங்களா? தீ கிட்ட போனா என்ன செய்யும்? இப்பவும் 40 பேர் தானா? இல்லை, எனக்கு ஒன்றும் விளங்கலை. இந்த நாட்டில் எல்லா தீமைகளுக்கு காரணம் தீயவர்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். தீயவர்கள் அயோக்கியத்தனத்தால் ஒன்று நாடு கட்டிவிடவில்லை. தீமையை தடுக்குகிற குரலை எழுப்பாமல் நல்லவர்கள் மௌனமாக இருப்பதாலே தான் எந்த சபையிலும் ஒரு உண்மையை பேசுவதற்கு கூட நமக்கு பெரும் தயக்கம் வந்து விடுகிறது. இன்னும் சில பேர் என்னப்பா, நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, நமக்குள்ள எதுக்குது? நான் பணிவாத்தானே கேட்டேன், அகம்பாவமாக கேட்கவும் இல்லையே. நான் இன்னும் கூட பணிவா சொல்றேன், இருக்கிற வரைக்கும் தானே பேச முடியும். போயிட்டா பேச முடியுமா? போயிட்டா மற்றவன் தானே பேசுவான். போயிட்டா மற்றவன் பேசுறது நமக்கு என்னன்னு தெரிய போதா? தெரியாது. நான் வேணா சொல்லித்தர்றேன், போனால் மற்றவன் என்ன பேசுவான்னு ஒன்று நிச்சயமாக தெரியும். ஆவணப்பட இயக்குனர், எழுத்தாளர் அதெல்லாம் சொல்வானா இல்லையா எனக்கு தெரியாது. இப்போ நாவல் எழுதியிருக்காரு அவர், இவர், இவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று கட்டாயமாக சொல்லுவாங்க, போயிட்டோம்னா எத்தனை மணிக்குன்னு கேட்பான், கட்டாயமாக கேட்பான். ஏன்னா அதை வச்சு தான் மற்ற எல்லா வேலையும் திட்டமிடணும். மத்தியானம் 2 மணிக்குன்னு சொன்னால், ஏப்பா ஒரு 4 மணிக்கே எடுக்கக்கூடாதா? சாப்பாட்டு நேரத்துக்கு வச்சுட்டாங்க. இது நடக்கும். அதனால் இருக்கும்போது பேசிட்டோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும். நெருப்பு கிட்ட போனால் என்ன செய்யும்? சுடும். விலகுனா என்ன செய்யும்? சுடாது. வள்ளுவன் சொல்கிறான், கிடையாது, ஒரு நெருப்பு இருக்கு, அது கிட்ட போனால் சுடாது, விலகுலினா சுற்றுங்கிறான். இது வினோதமாக இருக்கு. போனால் சுடும், விலகுனா சுடாது. வள்ளுவன் சொல்கிறான், இல்லை இல்லை, இன்னொரு நெருப்பு இருக்கு, கிட்ட போனால் சுடாது, விலகுனா சுடும். அது என்னடா நெருப்பு அப்படின்னு கேட்டா வள்ளுவன் சொன்னா, அது காதல், அது காதலி. எப்படி ஆள் பாருங்க கிழவன். நெருங்கி குளிதலும் நீங்கினார் சுடுதலுமான தன் யாண்டு பெற்றாள் இவள், கிட்ட போனா குளிர்றா, விலகுனா சொல்றாளே. இப்படி ஒரு வினோதமான நெருப்பு இவர்கிட்ட எங்க இருந்துடா வந்துச்சுன்னு எழுதினவனுக்கு காவி கட்டி பார்க்குறீங்களே. ரொம்ப என்ன செய்யறது? சரி, யார் யார்கிட்ட என்ன இருக்கோ அதை கட்டுறீங்க. அவன் என்ன சாப்பிட்றானோ அதான் ஜாமிக்கு படைப்பானே, அந்த மாதிரியா? எப்படி பாட்டு அது? கிட்ட போனா குளிந்துருவடா,
விலகுனா தாண்டா சுடுவ, அப்படி ஒரு நெருப்பு அவகிட்ட இருக்குடா அப்படின்னு பாடின ஒருத்தன் எவ்வளவு சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். இதை விட ரொமான்டிக்கான ஒரு பாட்டு இருக்கா? இன்னொரு பாட்டு எழுதுற அவனை தான், காணிர் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மாநிலை கண் ஒவ்வோம் என்று. அவள் நடந்து போறா, தண்ணியில் இருக்கிற குவளை மலர் இருக்குல்ல, அது அவ கண்ணை பார்த்துருச்சான். அவ கண்ணை பார்த்துருச்சான். நம்மளும் இந்த உலகத்துல இருந்து என்ன பயன்? இவ்வளவு அழகிய கண்ணுடைய ஒருத்தி வாழ்கிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வெக்கப்பட்டு நாணப்பட்டு அப்படியே தலை கவிழ்ந்துருச்சான். யாரு? குவளை. சாயங்காலமான குவளை சாஞ்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? குவளையே பார்த்தது இல்லையா? குவளைலாம் டம்ளர் இல்லை, பூ 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 குவளை பூ சாஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அப்படி சாஞ்சிருக்கிறத பார்த்துட்டு வள்ளுவன் சொல்கிறான், அது ஏன்டா சாஞ்சிருக்குன்னு கேட்டா அவ கண்ணை போல இல்லையேன்னு வெக்கப்பட்டு சாஞ்சிருக்குன்னு. இப்போ உலகத்திலேயே அறநூல்களிலேயே காதலை பாடின ஒருத்தனுக்கு போய் போடிட்ட இடத்தை நிரப்புக. அதான் நிரப்பிக்கல. அதாவது ஒரு பொருள் இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்ப தீ வேண்டுங்கிற இடத்தில் சுடுமா? சுடும். தீ அவர்களை சுடும், அதே தீ நன்மையை சுடாது என்று பேசுவது, எழுதுவது இலக்கியம் என்று கற்பனை செய்வதும் என்று கவிதையில் சொல்லுவதும் நம்பிக்கை ஊட்டும் விஷயம். தீ எல்லாவற்றையும் எரிக்காது. எவ்வளவு நல்லா இருக்கு. தீமையை மட்டும் எரிக்கும், சிறப்பு. அது நன்மையை ஒளி பொருந்தியதாக நின்று பாதுகாக்கும், இன்னும் சிறப்பு. வாழ்கிறவனுக்கு நம்பிக்கையை தருகிறதா இலக்கியம்? தருகிறது. அது தர வேண்டும். அந்த நம்பிக்கையின் ஒரு பகுதி தான் புத்தக திருவிழா. யாரோ பேசுகிற போது நீங்க தான் சொன்னீங்களா, ஆண்டுக்கு குழந்தைகளுக்கு என்ன கஞ்சத்தனம், ஆண்டுக்கு ஒரு புத்தகமாவது குழந்தைகளுக்கு வாங்கி தர வேணும். அது வேற விஷயம். அதையும் பண்ணாதவங்க தனியாக பேசுவோம். ஒரு வீட்டில் ஒரு சிறிய நூலகம் இல்லாமல் உங்கள் குழந்தைகளை எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகளாக நீங்கள் வளர்க்க முடியாது. அவ்வளவுதான். நான் இன்னும் கூட கோபமாக சொல்கிறேன், நூலகம் இல்லாத ஒரு வீடு கல்லறைக்கு ஒப்பானது. தன் குழந்தைகளின் முன்பு புத்தகம் படிக்காத ஒரு தகப்பன், அல்லது தன் குழந்தைகளின் முன்பு புத்தகம் படிப்பதை போல் நடிக்காத ஒரு தகப்பன். ஒரு பிரின்சிபல் சொல்றார், ஆமா, படிக்காத ஒரு தகப்பன் முன்பு அவன் பிள்ளைய பார்த்து படிடா படிடா படிடா, நீ எத்தனை படிடா சொன்னாலும் படிக்க மாட்டான். ஏன்னா நீ படிக்கல, நீ படிக்கணும். பள்ளிக்கூடம் வீடு போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும். பள்ளிக்கூடத்தில் வீடு போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது எளிது. நான் சொல்வது அது அல்ல. பள்ளிக்கூடம் வீடு போல பார்த்து கொள்ள வேண்டுமா? ஆம், பார்த்து கொள்ள வேண்டும், அது உங்கள் கடமை. ஆனால் வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும். வீடு பள்ளிக்கூடம் போல இருந்தால், நிறைய புத்தகங்களை வாசித்தால், உங்கள் குழந்தை என்ஜினியர் ஆவானா, டாக்டர் ஆவானா, சாப்ட்வேர்ல போவானா, அல்லது ஹார்ட் டிஸ்க் போடுவானா எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், குழந்தை கருணையும் இரக்கமும் உள்ள மனிதனாக வருவான். கடைசி காலத்தை சோறு போடுவான், கௌரவமா சோறு போடுவான். குழந்தைக்கு முன்பு நீங்கள் மற்றவர்களை கௌரவமாக நடத்த வேண்டும். உங்கள் ஓட்டுநர்களை, உங்கள் பணியாளர்களை, உங்கள் அலுவலகங்களில் பணியாற்றும் 4ஆம் தர 3ஆம் தர ஊழியர்களை நீங்கள் மிருகங்களை போல் நடத்தினால், குழந்தை அதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு அவன் வயதுக்கு வந்து ஆளாகிற காலத்தில் நீங்கள் வயோதிகத்தை எட்டுகிற போது குழந்தை உங்களை அப்படி நடத்துவான். குழந்தைக்கு நடத்த பழக்கி கொடுக்காதீர்கள். குழந்தைகளிடத்தில் கவனமான மொழி பேசுங்கள். உங்களுக்கு பேச தெரியாவிட்டால் புத்தகங்களை பயன்படுத்துங்கள். நீங்கள் படிப்பது போல நடியுங்கள், போதும். தலைகளாவது வைத்துக் கொள்ளுங்கள் புத்தகத்தை. ஆனால் குழந்தை தானாக படித்து விடும். ஒருத்தர் சொல்றாரு, நீ சொல்றதா வாஸ்தவம் தான், கேட்கறது தான், நல்லா தான் இருக்கு, நீ பேசும்போது படிக்கலாம்னு ஆசைப்பட்டு தான் புஸ்தகம் வாங்கிட்டு போனேன்,
படிக்க ஆரம்பித்தோம் 5 நிமிஷம் தூக்கம் வருதே, என்ன பண்ணேன்னு கேட்டார். நான் சொன்னேன், தூங்கு. என்னையா நீ? அவர் நண்பர் தான். நீ தான் படின்னு சொல்கிற, அப்புறம் நீ ஏன் தூங்குன்னு சொல்கிற? நான் சொன்னேன், நீ முடிச்சுட்டு இருந்து இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணுறதை விடவும் நீ தூங்கிட்டேன்னு வச்சுக்க, அது எவ்வளோ சிறந்த புத்தகம் உலகத்திலேயே. உனக்கே கொஞ்ச நாளில் வெக்க வந்துடுறியா? காசு கொடுத்து வாங்கணுங்கிற ஒன்றுக்காகவாவது, காசு கொடுத்து வாங்கணுங்கிற ஒன்றுக்காகவாவது வாங்கின எல்லா பொருளையும் பயன்படுத்துகிற மனிதன் புத்தகத்தையும் பயன்படுத்திடுவான். புத்தகம் வாசிப்பு அப்படி ஒரு பெரிய இடத்தை உண்டாக்கும். இன்னைக்கு அவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறனார், இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த புத்தக கண்காட்சியில் சிறைச்சாலையில் இருக்கும் நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு புத்தகம் தருவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு புத்தகம் வாங்குகிற போது கூடுதலாக ஒரு புத்தகம் வாங்கி சிறைச்சாலையில் வாழும் சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சிறைச்சாலையில் இருக்கும் எல்லோரும் குற்றவாளிகள் அல்ல, வெளியே இருக்கிற எல்லோரும் நிரபராதிகள் அல்ல. வெளியே இருப்பதாலேயே நிரபராதிகள் அல்ல, சிறையில் இருப்பதாலேயே அவர்கள் குற்றவாளிகளும் அல்ல. ஏதோ சந்தர்ப்பம், சூழ்நிலை அவர்களை சிறைக்குள் கொண்டு போய் வைத்திருக்கிறது. சிறையிலிருந்து மீண்டு வருகிற போது வாசிப்பின் வழியாக ஒரு வாழ்க்கையை அவர்கள் துவங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்காக புத்தகம் தருவதற்கான ஒரு ஏற்பாட்டை பின்னல் புக் ட்ரஸ்ட் செய்திருக்கிறது. இங்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரியும். நான் உள்ளே போய் புத்தகம் வாங்கி இன்றைக்கு தர இயலாது. ஆனால் நிச்சயமாக புத்தக திருவிழா முடிவதற்கு முன்பாக குறைந்தது 2000 ரூபாய் பெருமானம் உள்ள புத்தகங்களை என் சார்பில் சிறைவாசிகளுக்கு தருவதற்கு நண்பர் ஈஸ்வரனுக்கு, பின்னல் புக் ட்ரஸ்டுக்கு நான் அனுப்பி வைப்பேன் என்று ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு எழுதி கையெழுத்து போட்டு தருகிறேன். அனுப்பிடுவேன். புத்தகங்கள் அவ்வளவு மகத்தானவை. அந்த பரந்த வாசிப்பில் இருந்து நான் சொல்கிறேன், பாரதி 3 இடங்களில் தீப்பந்தம் ஏந்துகிறான். 3ஐத்தான் பாரதி எரித்து சாம்பலாக்க விரும்புகிறான். அந்த 3ஐயும் சொல்லிவிட்டு நான் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். 12,000 பக்கங்கள் எழுதிய பாரதி 3ஐத்தான் தீயிட்டு கொளுத்த சொல்கிறான். 1, எந்த ஊரில் கல்வி இல்லையோ அந்த ஊரை தீ வைத்து கொளுத்த சொல்கிறான். 3, கல்வி இல்லாதது ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக மடுப்போம்னா. எந்த ஊரில் கல்வி இல்லையோ, இந்த ஊரில் தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பழமொழி இருக்கு. கோவில் இல்லாத ஊரில் கூட குடியிருக்கலாம், தப்பில்லை. பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் ஒரு குழந்தை இருக்கவே கூடாது. பாரதி சொன்னான், 3 கல்வி இல்லாதது ஒரு ஊரை தீயினுக்கு இரையாக்க மடுப்போம். 1. 2வது இடம் பாரதி எந்த இடம்? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை, சுத்தமா சொல்லுங்க, மனப்பாட பகுதி தானே, மனப்பாட பகுதியில் இருந்துச்சுல்ல, மறந்துச்சா? மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இந்த இடத்தில் பாரதி 2 பொருளோடு பாடுகிறான். மாதர் தம்மை ஆண்கள் இழிவு செய்யும் மடமை 1, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இன்னொன்று, பெண்களே பெண்ணுக்கு எதிராக இருப்பார்கள் பார்த்தீங்களா, அதையும் பாரதி சொல்றான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். 2 பேர் இருக்காதுல. அப்ப 2வது இடம் பாரதி தீப்பந்தம் ஏந்துகிற இடம். 3வது இடமும் பாரதி பெண்ணுக்கு தான் வைத்தான். அது பாஞ்சாலி சபதத்தில். துருபதன் மகளை துஷ்டத்தீமன் உடன்பிறப்பை, ஐவருக்கு மனைவியாக இருந்த பாஞ்சாலியை தருமன் சூதில் வைத்து ஆடுகிறான். ஆமா, சூதிர் மனைகளிலே தொண்டு மகளிர் உண்டு அண்ணே. ஆனால் அங்கே சூதிர் பணையும் என்று ஒரு தொண்டச்சி போனதில்லை. சூதாடுகிற வீடுகளிலே வேலை செய்கிற பெண்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த பெண்களை யாராவது சூதில் வைத்து விளையாடுவார்களா? சூதிர் மனைகளிலே தொண்டு மகளிர் உண்டு அண்ணே, ஆனால் சூதிர் பணையும் என்று அங்கு ஒரு தொண்டச்சி போனதில்லை. துருபதன் மகளை துஷ்டத்தீமன் உடன்பிறப்பை 2 பகடை என்றாய். ஐயோ, இவர் கடுமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி. என்ன சொன்னான்? எரிதழல் கொண்டு வா, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று சொன்னான். பெண்ணுக்கு எதிரான மடமையை பாரதி கொளுத்தினான். பெண்ணை அடிமைப்படுத்தும் அநீதிக்கு எதிராக அந்த அநீதியை பாரதி கொளுத்தினான். கல்வி இல்லாத அறியாமையை பாரதி கொளுத்தினான். அறியாமையையும்
ஆணவத்தையும் அதிகாரத்தையும் அடிமைத்தனத்தையும் கொளுத்தியதால் பாரதி எழுதினான், தீ எரிக எழுக தீ எமது உள்ளம் தீயே நின்னை போல் சுடர் விடுக, தீயே நின்னை போல் எமது உள்ளம் கனலுக, ஏனெனில் தீயை கொசு அண்டாது. அண்டுமா? ஆமா, தீயை எந்த கிருமியும் அண்டாது. தீ எல்லாவற்றையும் தீக்கும் ஆற்றலுடையது. ஆனால் தீ தீமையை அழிக்கும் தீயாக, நன்மையை வளர்க்கும் தீயாக மாற்ற வேண்டும் என்று பாரதி விரும்பினான். அதனால் பாரதி பாடினான், எழுக தீ எரிக தீ அறிவு தீ ஒற்றுமை தீ. ரொம்ப பொருள் மிக்கது இன்றைக்கு. அறிவு தீ ஒற்றுமை தீ எரிக எரிக தீயே நின்னை போல் எமது உள்ளம் சுடர் விடுக. எரிக தீ எழுக தீ என்றால் அந்த தீ எரிவதன் வழியாக அறியாமை இருள் அகன்று அறிவின் வெளிச்சம் பரவும் ஒரு நாள் இந்த நாடு எங்கும் வர வேண்டும். இப்போது பரவி இருக்கிற வெளிச்சத்திலும் பெரும் வெளிச்சமாக அறிவும் கல்வியும் உதவி செய்யும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தீக்குச்சி சில நொடிகள் மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு தீக்குச்சி சில நொடிகள் தான் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு மெழுகுவர்த்தி சில மணி நேரங்கள் வெளிச்சம் கொடுக்கும், அவ்வளவுதானே. எண்ணெய் ஏற்றிய ஒரு விளக்கு எண்ணெய் இருக்கிற வரையில் தான் எரியும். என்றைக்கும் அணையாத அவியாத விளக்கான சூரியனே கூட 12 மணி நேரம் தான் வெளிச்சம் தரும். பிறகு உலகின் இன்னொரு பகுதிக்கு போய்விடுமா போகாதா? உங்களையும் என்னையும் இருளில் ஆழ்த்தி விட்டு அப்போ சூரியனே 12 மணி நேரம், விளக்குக்கு சில மணி நேரம், மெழுகுவர்த்திக்கு 2 மணி நேரம், தீக்குச்சிக்கு சில நொடிகள். ஆனால் சுடர்மிகும் அறிவு என்றைக்கும் எப்போதும் ஒளி தந்து கொண்டே இருக்கும், வழி தந்து கொண்டே இருக்கும். அந்த தீ எரிக, அந்த தீ எழுக. அந்த தீயும் அறிவு தீயாக எழுகிற போது பண்பாட்டு ரீதியாக மனிதன் உயர்வான். அதன் அடையாளம் தான் வணக்கம் சொல்வது. ஜப்பானியர்கள் வணக்கம் சொல்வதை பார்த்திருக்கிறீர்களா? என்ன செய்வார்கள்? உடம்பை பாதியாக வளைத்து வணக்கம் சொல்வார்கள். அரேபியர்கள் எப்படி வணக்கம் சொல்வார்கள்? 3 முறை கட்டி அணைத்துக் கொண்டு வணக்கம் சொல்வார்கள். ஆங்கிலேயர்கள் கை உயர்த்தி வணக்கம் சொல்வார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பண்பாட்டிலும் ஒவ்வொரு முறை இருக்கிறது. ஆனால் இந்திய கலாச்சாரத்தில், ஏன் தமிழர்களின் கலாச்சாரத்தில் எது பண்பாடு, எது பழக்கம்? வணக்கம். இது எளிய அறிவு தீ. இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நண்பரை பார்க்க போறேன், ஒரு வீட்டுக்கு ஒரு பையன் பிஇ முடிச்சிருக்கான். சன் அப்படின்னாரு. நான் 2 கை எடுத்து கும்பிடுறேன், ஏன்னா நமக்கு பழக்கம். ஆமாம் அவன் இப்படிங்கிறான். எனக்கு அவன் அப்படின்னு சொன்னது கூட கவலையா இல்லை. நம்மளை பார்த்தா இவனுக்கு ஏன் நெஞ்சு வலி வருதுன்னு எனக்கு குழப்பமாக போயிடுச்சு. ஏன் சொல்லித்தரல? என் ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஆசிரியர் அறிவில் ஏற்றி வைத்த தீ இன்னும் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை பாரதி கிருஷ்ணகுமார் இந்த மேடைக்கு வந்து இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறான் என்று சொன்னால் அதன் பெருமை என் பெற்றோர்களுக்கு கூட அல்ல. என் விரல் பிடித்து எனக்கு தமிழும் ஆங்கிலமும் பேசவும் எழுத கற்றுக் கொடுத்து என் கண் தொட்டு திறந்த என் ஆசிரியர் பெருமக்கள் இல்லாவிட்டால் பாரதி கிருஷ்ணகுமார் என்ற மனிதன் உருவாகியிருக்கவே மாட்டான். அதிலும் ஒரு ஜோசப் வாத்தியார், அதிலும் ஒரு லில்லி டீச்சர், அதிலும் ஒரு தேவரக்கம் சார், 3 பேரும் ஏற்றி வைத்த தீ, அறிவு தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. தேவரக்கம் சார் சொன்னார், ஏய் யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடணும். ஏன் தெரியுமாடா? தெரியாது சார். 5ஆவது படிக்கும் என்ன தெரியும்? இப்பவே தெரியலையே. 5ஆவது வயசுல ஒண்ணுமே தெரியாது. அவர் சொன்னார், இந்த கையில் என்ன பண்றோம்? சாப்பிட்றோம். இந்த கையில் என்ன பண்றோம்? கழுவுறோம். கழுவுறோமாடா? ஆமாம் சார். இந்த கையில் சாப்பிட்றோம், இந்த கையில் கழுவுறோம். ஆனால் 2 கையை ஒன்றா கொண்டு வந்து சேர்க்கிறோம். எதுக்கு வர்றவருக்கு சொல்கிறோம், இந்த கையால் உண்கிறேன், இந்த கையால் சுத்தம் செய்து கொள்கிறேன்.
ஆனால் இந்த இரண்டு கைகளுக்குள் நான் எந்த பேதமும், எந்த வேற்றுமையும், எந்த பாகுபாடும், எந்த வேறுபாடும் நான் பார்ப்பதில்லை. எப்படி உண்ணுகிற கையையும் தூய்மைப்படுத்துகிற கையையும் ஒன்றாக நான் கருதுகிறேனோ அவ்வாறு என் எதிரே வருகிற உன்னை சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், சாதி பார்க்காமல், சத்தமா சொல்லுங்க, இந்தியாவில் சாதி பார்க்காமல், 3 முறை சொல்லுங்க, சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், மொழி பார்க்காமல், தேசம் கூட பார்க்காமல் தமிழனாக என் அறிவு தீயின் சுடர் ஒளியால் என் எதிரே வருகிறவர்களை என் 2 கைகளையும் நான் சமமாக நடத்துவது போல் உன்னையும் நடத்துவேன் என்று உலகத்திற்கு சொல்லும் பண்பாட்டு முறை. வணக்கம், வணக்கம்.